दक्षिणहस्ते वक्रतुण्डाय नमः वामहस्ते शूर्पकर्णाय नमः ओष्ठे विघ्नेशाय नमः सम्पुटे गजाननाय नमः दक्षिणपादे लम्बोदराय नमः वामपादे एकदन्ताय नमः शिरसि एकदन्ताय नमः चिबुके ब्रह्मणस्पतये नमः। ரொம்ப பிடிக்கும். அப்பா முருகா, என்னோட என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. உனக்கும் எனக்குமான வாழ்க்கை என்னையோட முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்த அந்த முருகனுக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன். கோர்ட்டுக்கு நம்ம எழுதி கொடுத்த மாதிரி நமக்கு பிறந்த ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தைய நீ வளர்த்துக்கலாம், இன்னொரு குழந்தைய நான் வளர்ந்துக்கலாம். சந்தியா உனக்கு, சரண்யா எனக்குன்னு ஆளுக்கு ஒரு குழந்தைய நம்ம பிரிச்சுக்கிட்டோம். நாமளும் பிரிஞ்சிட்டோம். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் பிள்ளைய பார்க்கவோ பேசவோ நீ கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு சூழலையும் என் மூச்சு காத்து கூட அந்த புள்ள மேலேயோ ஊ மேலேயோ படவே படாது. இது ஏன் பிள்ளை, அது ஊன் பிள்ளை. நான் சொன்னது கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவேன். இது நான் வளர்க்க போற என் சரண்யா மேல சத்தியம். அதை தாண்டி நானும் சொல்றேன், நான் எவ்வளவு பெருசா பழச்சாலும் சரி, நீ எவ்வளவு பெருசா பழச்சாலும் சரி, இனி நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது. சட்டப்படி நம்ம பிரிஞ்சிட்டோம். தர்மப்படி ஆளுக்கு ஒரு குழந்தைய பிரிச்சுக்கிட்டோம். இனிமே நான் எப்போதுமே உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். இது நான் வளர்த்த போற சந்தியா மேல சத்தியம். உன்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன். ஆனா என் பிள்ளைய வளர்க்க போற வாழ்க்கையில நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீ சொன்னதுதான், என் பிள்ளைய வளர்த்த போற வாழ்க்கைய நானும் ஜெயிச்சு காட்டுறேன். இந்த போட்டியில நிச்சயம் நான் ஜெயிப்பேன். வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்க போற. வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, நீ அத சொல்லாத. கபார், ஆம்பளை துணை இல்லாத இந்த வாழ்க்கையில நிச்சயம் நான் ஜெயிப்பேன். கொண்டாட்டியே இல்லாத என் வாழ்க்கையில நான் பொழைச்சு காட்டுறேன். இந்த போட்டியில நிச்சயம் நான் ஜெயிப்பேன். உன்னை இந்த போட்டியில நான் ஜெயிச்சே தீருவேன். காலத்தோட முதல் படிக்கட்டுல 2 பேரும் ஒன்னா காலடி எடுத்து வச்சிருக்கோம். கடைசி படிக்கட்ட யாரு முதல்ல தொடறாங்கன்னு பாப்போம். பார்க்க தாண்டி போற நீ பொழைக்கிறத. பார்க்க தான் போற நான் பொழைக்கிறத. வாழ்க்கையில சித்திர வைகாசியா கொதிக்கிற இவங்க கையில் இருக்கிற சந்தியா சரண்யா ரெட்டை குழந்தைங்களோட வாழ்க்கையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது முடிஞ்சு போன கதை. ஆனால் முடிவில்லா வாழ்க்கையோட அர்த்தங்கள் 1000 இருக்கு. 1000 காலத்து பயிர் திருமணம். இப்போது அல்பாயுசில் முடிஞ்ச திருமணம் 1000. இப்போ நடக்கிற திருமணத்தில் திருவும் இல்லை, மனமும் இல்லை. அது ஏன்னு என் மனசில் 1000 கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு விடையும் இந்த சித்திரை வைகாசி கதையும் சொல்ல போகிறான் இந்த கதையோட நாயகன்.
தேவதை இளந்தேவி உன்னை சுற்றுமாவி காதலான கண்ணீர் காணவில்லையா ஓ நீ இல்லாமல் நானா தேவதை இளந்தேவி உன்னை சுற்றுமாவி காதலான கண்ணீர் காணவில்லையா ஓ நீ இல்லாமல் நானா ஏரிக்கரை பூவெல்லாம் எந்தன் பெயர் சொல்லாதோ பூவசந்தமே நீ மறந்ததே ஆற்று மணல் மேடெங்கும் நாம் வரைந்த கோலங்கள் தேவமுல்லையே காணவில்லையே காதல் சோதனை இரு கண்ணில் வேதனை ஒரு வானம் வாடி தேகம் வாடி பாடும் சோகம் கோடி தேவதை இளந்தேவி உன்னை சுற்றுமாவி காதலான கண்ணீர் காணவில்லையா ஓ நீ இல்லாமல் நானா எந்தனது கல்லறையில் வேறொருவன் தூங்குவதா விதி என்பதா சதி என்பதா சொந்தமுள்ள காதலியே வற்றிவிட்ட காவிரியே குந்தனாவியை நீ வெறுப்பதா இது கண்ணீராத்திரி என் கண்ணே ஆதரி இவன் தேயும் தேதி கண்ணீர் ஜாதி நீதான் எந்தன் பாடி தேவதை இளந்தேவி உன்னை சுற்றுமாவி காதலான கண்ணீர் காணவில்லையா ஓ நீ இல்லாமல் நானா ஓ நீ இல்லாமல் நானா ஓ நீ இல்லாமல் நானா சரண்யா சரண்யா என்னை விட்டு போய் இத்தனை நாள் ஆச்சு நான் பாடுறா என்னை தேடி யார் யாரோ வர்றாங்க என்னை சுத்தி யார் யாரோ என் கண்ணுக்கு தெரியுறாங்களே ஐயோ நீ ஏன் வர மாட்டேங்கிற நம்ம காதல்ல என்ன தப்பு கண்டுபிடிச்ச உனக்காக தானே நீ செத்த இடத்துல வந்து தினமும் கத்தி கதறி உனக்காக பாடுற எனக்காக ஒரு வாட்டி வர மாட்டியா நான் என்ன தப்பு செஞ்சேன் சரண்யா நீ செத்த இந்த இடத்துல வந்து நான் நிற்கும் பொழுதெல்லாம் நம்ம சந்தோஷமா வாழ்ந்த நினைவுகள் மட்டும்தான் என் ஞாபகத்துக்கு வருது சரண்யா ஆனா அந்த நினைவுகளோடு நீயும் வந்தினா எவ்வளவு நல்லா இருக்கும் விட்டுட்டனே உன்னை விட்டுட்டனே நீ இல்லாத இந்த வாழ்க்கை வாழும் போதே நரகத்தை கொடுத்துருச்சே சரண்யா ஐயோ வாழும் போதே நரகத்தை கொடுத்துருச்சே
சூர்யா, என்னடா அது பைத்தியக்காரதமா பண்ணிட்டு? பைத்தியம்தான் தினேஷ், நான் பைத்தியம்தான். என் சரண்யா பைத்தியம், இதுக்கு இல்ல வைத்தியம். அவ என்ன விட்டு போய் இன்னையோட 7 வருஷம் ஆச்சியா. ஆனா எனக்கு 7 ஜென்மம் ஆன மாதிரி இருக்குது தினேஷ், 7 ஜென்மம் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ, அவ இல்லாத இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்குதே. சரி வாடா வீட்டுக்கு போலாம், குழந்தைய பாடுறா வந்து. என்னது, என் குழந்தையா? இல்ல, அது உன்னோட குழந்தைடா. உனக்கும் சித்ராவுக்கும் குழந்தை இல்லைன்னு நான் அந்த குழந்தைய தத்து கொடுக்கல, தானமா கொடுத்தேன். அதுக்கு அப்பா நீதான், அம்மா சித்ராதான். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கு, என் குழந்தைய நீ நல்லா பார்த்துக்க. அது என் குழந்தை இல்லை, உன் குழந்தை. என் குழந்தை இங்க பார், இதான் என் குழந்தை. என் குழந்தைகிட்ட நான் பாட வேண்டிய தாலாட்டு இன்னும் நிறைய இருக்கு. பேச வேண்டிய பேச்சு மணிக்கணக்கில் கிடக்குது, நாள் கணக்கில் கிடக்குது, வருஷ கணக்கில் கிடக்குது. அதை பூரா என் சரண்யா கிட்ட நான் பேசி அழுது, நான் அழுத கண்ணீர் ஆறா ஓடி அவ பாதத்தை நடுக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன், வரமாட்டேன். நீ போ, உன் குழந்தைய நீ நல்லா பாரு. நான் என் குழந்தை கூட பேசிட்டு இருந்துட்டு வர்றேன். போடா போ போ. ஐயோ சரண்யா, எனக்கு இந்த வேதனையை கொடுக்கறதுக்கு தான் என் கூட அவ்வளோ சந்தோஷமா இருந்தியா? வாழும்போது ஒவ்வொரு நாளும் ரசிச்சு ரசிச்சு என் கூட வாழ்த்தியே. உன்னை சாமி சாமின்னு கூப்பிட்டு கதறுன்னு அந்த சாமி கிட்டயே நீ போறதுக்கு தானா? ஐயோ சரண்யா, நீ இல்லாத இந்த வாழ்க்கை இந்த பூமியில உன் கூடயே நானும் வந்திருப்பனே. சத்தியம் வாங்கிட்டு செத்துட்டியேடி. நான் செத்தோட நீ சாவக்கூடாது, நான் உன் கூட தான் இருப்பேன் சத்தியம் வாங்கிட்டு என்ன உயிரோட கொலை பண்ணிட்டு போயிட்டேடி சரண்யா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சரண்யா, என் பத்தினி தெய்வமே, தர்ம பத்தினி நீ. ஆனா நான் தினம் தினம் ஒருத்தி கூட போறேனே, ஏன் நீ பத்தினியா இல்ல தர்ம பத்தினியான்னு எனக்கு தீராத சந்தேகண்டி. உன்னை கல்யாணம் பண்ண நாள் இருந்து நான் தொடர பொம்பளை வேற, ஆனா தொடச்சி விடுறது நீ. சரண்யா, என்ன கடிக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் நினைக்கல, யாரு கூடயும் புலங்களா? மாமா சத்தியமா நான் அந்த மாதிரி பொண்ணே இல்லை. தினம் தினம் இப்படி பேசாதீங்க மாமா. ஐயோ, என்ன மாமா மாமான்னு சொல்லாதடி. அந்த வார்த்தை சொல்லும் போது அந்த தொழில் என்ன செய்ய வச்சிருக்கோன்னு தோணுதுடி. சரண்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் நினைக்கல,
எவன் கூடயும் அந்த மாதிரி இருந்ததில்ல? அந்த மாதிரி விஷயம் என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க மாமா. அப்படியா? இப்போ நான் ஒருத்தி கூட பண்ணனே, அது என்ன உனக்கு தெரியாது? அது தெரியும். அது என்ன தெரியும்? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நீங்க பண்ணுனது செக்ஸ். செக்ஸா? செக்ஸ்னா ஆணும் பொண்ணு ஒன்று சேர்றது. என்னடி இப்பதான் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா இப்போ ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்றதுங்கிறா? அதை தாண்டி நானும் கேட்குறேன், நீ எவன் கூடயாச்சும் ஒன்று சேர்ந்துருக்கிறியா? குடும்ப வாழ்க்கையில அடிப்படை விஷயம் இது. இது எல்லாருக்கும் புரியும் மாமா. எனக்கு புரியலடி. செக்ஸ்னா தெரியுங்கிற, இப்ப தெரியாதுங்கிற. சரண்யா, என் தங்க இல்ல, கோவப்படாம கேட்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் கூட தப்பு பண்ணிருக்கியா? யார் கூட பண்ண? ஒழுங்கா சொல்லு. என்ன வார்த்தை இது? எங்க அம்மா சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணலைங்க மாமா. ஒருவேளை உங்க அம்மாவே தப்பு பண்ணிருப்பாளோ? ஏண்டே 3 மாச கை குழந்தையா உங்க அப்பா என்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு 25 வருஷமா சும்மா இருந்திருப்பா? ஒரு பொம்பளை எல்லாத்தையும் அடக்கிட்டே இருந்திருப்பா? அப்படி இப்படின்னு அவங்க கூட இவங்க கூட போயிட்டு இருந்திருக்க மாட்டா? இங்க பாருங்க மாமா, எங்க அம்மாவை இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எங்க அம்மாவை தப்பா பேசுற உரிமை உங்களுக்கு இல்லைங்க மாமா. ஆமா 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 ஆமா, உங்க அம்மாவை தப்பா பேசுற உரிமை எனக்கு இல்லை. உங்க அம்மா ஒருத்தன் வச்சிருந்தானே, அவனுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. உங்க அம்மாவை பத்தி பேசுனது தப்பு தான். ஆனா நீ யாரு கூடயும் பண்ணல தப்பு. அதை மட்டும் சொல்லுடு. சரண்யா மாமா, இந்த மாதிரி பேசி பேசி தினம் நான் கொல்றீங்களே மாமா. என்னால தாங்க முடியல மாமா. என்னால தாண்டி தாங்க முடியல. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள தப்பு பண்ணிருக்க, அதை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்டே. அது வரைக்கும் தினம் ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வருவா. உன் கண்ணு முன்னாடியே இந்த அசிங்கம் நடக்கண்டே. வரண்டே, வரேன். கடவுளே, என்ன வாழ்க்கை இது? எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? நான் எந்த தப்புமே பண்ணலையே அம்மா. சரண்யா, ஏண்டி தங்க அழுவுற? கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சிருந்து நினைச்சுதானே அழுவுற? ஐயோ ஐயோ ஐயோ. ஏ ஐயோ அம்மா. உங்க அம்மா வச்சிருந்தனை பத்தி நான் கேட்க மாட்டேன், சரியா? நீ வச்சிருந்தியே அதை மட்டும் சொல்லு தங்கம், சொல்லு தங்கம். அழுவுடி நாய, நல்லா அழுவு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கிற நாள். என்னதான் வாரம் ஃபுல்லாவும் எதை சாப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 பீஸ் கறி சாப்பிடலன்னா அந்த வாரமே வேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்மள மாதிரி லோ மிடில் கிளாஸ்க்குலாம் ஞாயிற்றுக்கிழமை கறி ஆக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே தங்கம்? ஆமாம்மா, நான் கூட ஒரு வாரம் சாப்பிடாம இருந்துடுவேன். உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டா மசால் வாசம் இல்லைன்னா வீட்டில் தூக்கமே வராது உனக்கு. சரி சரி, இல்லைங்க பணம் போடுங்க. ஆட்டுக்கறி 300 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி 5 ரூபாய்க்கு, கருவேப்பிலை கொத்தமல்லி 5 ரூபாய்க்கு ஒரு கறி மசால் பாக்கெட் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்க, கறி கடைக்காரன் ஆட்டுக்கறி 1/2 கிலோ எடுத்துக்கோன்னு சொல்லுவான். நீங்கள் 300 கிராம் போதுன்னு சொல்லணும். அந்த இடத்துல கௌரவம் பார்க்காதீங்க. ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு ஆட்டுக்கறி 300 கிராம் தானே எடுக்க முடியும். நம்ம 2 பேத்துக்கு அது போதும் தானே தங்கம்? தங்கம், அப்படியே ஒரு 150 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா அப்படியே மாமா பாருக்கு போயிட்டு. எதுக்கு? 10 பைசா டம்ளர் 15 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கா? இங்க பாருங்க, நீங்க சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கே வாங்க. காலையில 1/2 கோட்டை 4 பீஸ் கறி 4 இட்லி சாப்பிடுங்க. மதியானம் மீதி இருக்கிற 1/2 கோட்டை 4 பீஸ் கறி கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்லயே படுத்துங்க. நீங்க தண்ணி அடிக்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க பார்ல போய் தண்ணி அடிச்சா 1/2 கோட்டை அடிப்பீங்க,
அடுத்தவன் ஆஃப் அடிக்கிறான்னு நீங்க ஆஃப் அடிச்சு அடுத்தடி நடந்தா அங்க என் சொந்தக்காரன் 4 பேர் பார்த்தா யார் மானம் போகும்? சித்ரா வீட்டுக்கார குடிகாரன்னு நம்ம மானம் தானே போகும். எங்க பாருங்க தங்கம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மானம் போறது தப்பு இல்லை. புருஷன் பொண்டாட்டியோட மானம் வெளியில போறது தான் தப்பு. என் புருஷன் குடிகாரன்னு பொம்பளைங்க அடுத்தவங்க கிட்ட சொன்ன அடைச்சேன், என் பொண்டாட்டியே என் மானத்தை வாங்குறாளேன்னு இன்னும் அதிகமாக தான் குடிப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே தண்ணி போடுங்க, தப்பு இல்லைன்னு சொல்லி பாருங்க, தண்ணி போடுற ஆம்பளை கூட தப்புன்னு உணர்வோம். சாமி, நீ பேசினதே ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி ஆகி போச்சப்பா. எனக்கு சரக்கே வேண்டாம். வாங்க மாப்பிள்ள. என்ன சித்ரா, ஞாயிற்றுக்கிழமையான ஒரே விசேஷம்தான். திருவிழாவா ஞாயிற்றுக்கிழமையை மாத்திர ஒரே குடும்பம் நீங்க தான். என்ன ஆட்டுக்கறி எடுத்தாச்சா? ஆனா வசதியானவங்களுக்கு எல்லா நாளுமே ஞாயிற்றுக்கிழமை, எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தானே ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் ஆனால் எங்கள் ரிப்போர்ட் எப்போ வரும்? ஒன்றும் கவலைப்படாதம்மா. கல்யாணம் ஆகி 5 வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால நம்ம மேஜராக ஒரு மெயின் டெஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டு இன்னும் கரெக்டாக 30 நாள் நம்ம கைக்கு வந்துடும். உன் நல்ல மனசுக்கும் இந்த ஆண்டவன் அருளாலையும் உனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்மா. நீ நம்பிக்கையா இருமா. சூர்யா, நான் உன்னை ஒரு டாக்டராக பார்க்கலப்பா, என் தம்பியாக தான் பார்க்குறேன். நீ சித்தப்பா ஆகணும், நாங்கள் 2 பேரும் அப்பா அம்மா ஆகணும். வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் பெருசாக ஆசை இல்லை. என் வீடும் குடும்பம் அழகான குருவி கூடு, அதில் சந்தோஷம் கோடிக்கணக்காக கொட்டி கிடக்குது. எங்கள் 2 பேர்த்துக்கு என்ன குறைனா குழந்தை இல்லைங்கிற ஒரு குறை தான். அது மட்டும் கிடைச்சிட்டா இந்த உலகத்திலே சந்தோஷமான ஆள் நான் தான்டா. அண்ணா, உங்களுக்கு தெரியாதது இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க கூட எங்களை ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கு தான் சொன்னாங்க. ஆனால் இவரையும் அனாதையாக ஒருத்தர் தத்தெடுத்து தான் வளர்த்தாரு. இன்னி வரைக்கும் இவரோட அப்பா அம்மா யாருன்னு இவருக்கே தெரியாதுண்ணா. அதே நிலைமை எங்களுக்கும் வரக்கூடாதுண்ணா. அண்ணா, எனக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குண்ணா. கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்புறம் தினேஷ், சித்ரா, கல்யாணம் ஆகி முதலாக குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் வந்துடணும், சரியா? கண்டிப்பாக நாங்கள் நேராக கோயிலுக்கு வந்துடுறோம். சரி, புது பொண்ணு என்ன சொல்கிறா? என்னங்க 2 வருஷமா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ சொல்லாததான் இப்போ சொல்ல போகிறாங்க. 2 வருஷமா லவ் பண்ணது என்னமோ உண்மைதாம்மா. லவ் பண்ணுறப்போ பொண்ணுங்க ஒரு மாதிரி இருக்காங்க, கல்யாணத்தப்போ ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. அப்போ அவள் மாடனாக இருப்பா, ரொம்ப சேட்டை பண்ணுவா. இப்போ என்ன பண்ணுவாங்கிறது போக போக தாம்மா தெரியும். ஏ சித்ரா, லவ் பண்ணல பொண்ணுங்களோட குணமே வேற. அதே லைஃப்னு வந்துட்டான்னு வச்சுக்க, அவங்களோட குணமே வேற. சந்தியா வாழ்க, சரக்கு வாங்கி கொடுத்தா சந்தியா மேரேஜ் லைஃப் வாழ்க. வீரும் பிராந்திமா, நீயும் புருஷனும் கிக்காய போயிருக்கணும். டேய் மாப்பிள, இதுல யாரா பீரு யாரா பிராந்தி? டேய், வீரும் சந்தியாதான், பிராந்தியும் சந்தியாதான். சந்தியா, புருஷனுக்கு அடிமை ஆகிடாத. ஏன்னா நீ ஒரு டாக்டர், உன் கையில மட்டும் இருக்கக்கூடாது ஊசி, உன் வார்த்தையும் ஊசியா இருக்கணும். எப்பவும் நீயா இருக்கணும். புருஷனுக்கு உன் புருஷன் உன்னை மாத்தியப்பா, ஜாக்கிரதா. சந்தியா எப்பவும் சந்தியாதான். புருஷனுக்கு அடங்க மாட்டேன், அரசனுக்கும் அடங்க மாட்டேன். தாளை கட்டிட்டா பொண்ணுங்க தலை எழுத்து மாறிடுமா? என் தலை எழுத்து மாறாது, என் தனி குணமும் என்னை விட்டு போகாது. ராக்கி விக்கி, நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கடா. மொத்தத்துல நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் எங்க 2 பேர்த்துக்கும் ஆசை. நாங்க ஏன்னா உன் ஃப்ரெண்டு. ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். இருங்கடா, உங்களுக்கு சைட் டிஷ் எடுத்துட்டு வரேன். ஏய், யாரா நீங்க? என் வீட்டுல வந்து தண்ணி போட்டுருக்கீங்க. வேணா குடிச்சு பாரு, நல்லா இருக்கும். பரதேசி நாய்களா, முதல்ல வெளியே போங்கடா. யோ, கேட்டு பூனை, நீ யாரையா எங்களை கேட்கா? நாங்க சந்தியாவோட ஃப்ரெண்டியா? எங்களையா வெளியே போக சொல்றியா? செருப்பாலே அடிப்பேன் நாயே, முதல்ல வெளியே போடா. நான் சந்தியாவோட மாமனார்ரா. சந்தியா, எங்களை அவமானப்படுத்திட்டான் அந்த கேட்டு. வீட்லயே பார்ட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியே. நாங்க சந்தியா போறோம். இந்த அளவு மாமனாரா? இவனை 4 நாளா கிழிச்சு ஐ அம் கோயிங். ஏய் ராக்கி, விக்கி, நில்லுங்கடா. ஏய் சந்தியா, உனக்கே இது நல்லா இருக்கா?
உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இல்லாமையா டாக்டருக்கு படிச்சிருக்கேன். எனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறியே? உனக்கு அறிவு இருக்கா? சந்தியா, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன் மாமனாருமா, கொஞ்சம் மரியாதையா பேசு. நான் என் அப்பன் பேச்சே கேட்டதில்ல, என் புருஷன் பேச்ச கேட்கவும் மாட்டேன். என் புருஷனோட அப்பன் கேளுட்டு பயலே, உன் பேச்ச நான் கேட்பனா? யார் நீ? பையனுக்கு கல்யாணம் பண்ணமா ஊரை பார்த்து போனமான்னு இருக்கணும். எனக்காக உயிரையும் கொடுப்பான் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு என் வீட்டில் பார்ட்டி கொடுத்தா உனக்கு என்ன வெங்காயத்துக்கா கோவம் வருது? இனிமே வாயை திறந்த நான் டாக்டரா இருக்க மாட்டேன், டாரா கிழிச்சிருவேன். என் பொசிஷன் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியுது சந்தியா, உன் பொசிஷன் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. இனிமேல் இந்த வீட்டில் சாப்பிட்றத தவிர வேற எதுக்குமே நான் வாயை திறக்க மாட்டேன். அது கூட உன் வாயை இந்த வீட்டில் திறக்க கூடாது, ஜாக்கிரதை. அப்பா என்னப்பாச்சு? சந்தியா இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கிறா? கோயிலுக்கு போறப்பிள்ளையாவ? இல்லப்பா, சந்தியா ஏதோ அவளுக்கு அவசர வேலை இருக்குன்னு அவசரமா கிளம்பி போறப்பா. ஏப்பா நடிக்கிறீங்க? எல்லாத்தையும் நான் கேட்டுருந்தா வர்றேன். அப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா. லவ் பண்ணும் பொழுது ரொம்ப நல்ல பொண்ணாதான்ப்பா இருந்தா. இப்படி உங்களை அசிங்கப்படுத்துறாளே, இவளை கட்டிக்கிட்டு நான் என்னப்பா பண்றது? எதுவும் பண்ண முடியாது சூர்யா. முட்டை மாட்டை வாங்கி நம்ம கட்டுத்தரையில் கட்டிட்டோம். அது முட்டை தானே செய்யும். மாடாக இருந்தால் மாற்றிடலாம். மருமகளாக போயிட்டாளேப்பா, மல்லு கட்டி தானேப்பா ஆகணும். நான் அவளை என்னோட மக மாதிரி நினச்சி உரிமையாக பேசினேன். ஆனால் அவள் என்ன நாராக கிழிச்சிட்டா. சந்தியா சொன்ன மாதிரியே இனிமேல் நான் வேற ஊரை பார்த்து போயிடுறேன். அப்பா என்ன வார்த்தைப்பா சொல்றீங்க? நீங்க இல்லாத வீட்டில் எனக்கு என்னப்பா வேலை? நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்கப்பா. அவ அப்பா கிட்ட நான் உடனே இதை பத்தி எல்லாத்தையும் பேசுறேன்ப்பா. நான் வர்றேன்ப்பா. சூர்யா நில்லுப்பா. உன் மாமனார் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் அப்படித்தான் பேசுவியா? பெரிய மனுஷன் மாதிரி அவர் நடந்துக்கணும். என் ஃப்ரெண்ட் அப்படி பேசலாமா? உன் ஃப்ரெண்டு நம்ம வீட்டில் உட்காந்து குடிக்கலாமா? பார்ட்டி கொடுத்ததுன்னா வேற எங்க போய் தண்ணி போடுவாங்க? இதுக்கு தான் அவனை டாக்டருக்கு படிக்க வச்சனா? டாக்டர் தண்ணி போடக்கூடாதுன்னு எனக்கு யாரு பாடம் நடத்தலையே. முதல்ல வாழ்க்கைங்கிற பாடத்தை நீ படிக்கணும். நான் ஏற்கனவே டாக்டருக்கு படிச்சுட்டேன் சூர்யா. அவர் உன் புருஷன், இப்படிதான் பதில் பேசுவியா? நான் அவர் பொண்டாட்டி, என்கிட்ட இப்படிதான் கேள்வி கேட்பாரா? சந்தியா இதுக்கு மேலே நீ ஒழுங்காயிரு. டேய், நான் எப்படா ஒழுக்கம் கட்டு போனேன்? நீ என்ன ஒழுங்காருன்னு சொல்றதுக்கு? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. அவர் மாப்பிள்ள. மாப்பிள்ளனா தலை என்ன கொம்பா முளைச்சிருக்கு? ஆமா, எனக்கு தலையில கொம்பு முளைச்சிருக்குது, உனக்கு தலையில பித்தம் பிடிச்சிருக்குது. அதுக்கு எந்த டாக்டர் ஸ்பெஷல்னு சொல்லு, போய் காட்டிக்கிறேன். மாமா இதுக்கு மேல சந்தியாட்ட எதுவும் பேச வேணாம். போடா, போய் உங்க அப்பாட்ட பேசு, நிறைய பேசுவார். குடும்ப பெண்ணா, வாயை மூடிட்டு இரு. அப்பா, நான் குடும்ப பொண்ணே இல்லப்பா. சந்தியா நமக்குள்ள வீண் விவாதம் வேண்டாம். வா நம்ம வீட்டுக்கு போலாம். நீ போ சூர்யா, நான் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சந்தியா நம்ம வீட்டுல போய் ரெஸ்ட் எடுமா. நீ கூப்பிட ஓடி வரதுக்கு நான் ஒன்னும் கமௌண்டர் கிடையாது, தெரியும்ல? சந்தியா, மாப்பிள்ளை எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்காரு, நீ ஏமா போக்கிரி மாதிரி பேசுறாங்கறீங்களா? ஏன்னா நீங்க தானே வளர்த்தீங்க, உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க. சந்தியா இப்ப நீ வர போறியா இல்லையா? சூர்யா இப்ப நீ போறியா இல்லையா? மாப்பிள்ளை ஒரு 2 நாள் இங்க தங்கிட்டு வரட்டும். அவளுக்கு நம்ம புத்திமதி சொல்லி அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏப்பா, நானும் அவங்க அப்பா எனக்கு கொடுவால் எடுத்து வெட்டிக்கிட்டேம்மா. நீ போய் சமாதானம் பேச. நான் எப்ப நினைக்கிறேனோ அப்பதான் வருவேன். போய் உங்க அப்பன்ட்ட சொல்லு. மாமா நான் போயிட்டு வரேன். சந்தியா மாப்பிள்ளை 2 தோசை ஊத்தி தரேன், சாப்பிட்டு போங்க. உங்க மக பேசின பேச நெஞ்சில இருந்து வயிறு வரைக்கும் நிறைஞ்சு போய் கிடக்குது. போதும் மாமா போதும். மாப்பிள்ளை பச்சை தண்ணி கூட பிடிக்கல, இருங்க மாப்பிள்ளை. இந்தாங்க மாப்பிள்ளை. மாமா இந்த குடிச்ச தண்ணியில எரியிற நெருப்பை வேணா அணைக்கலாம். என் நெஞ்சுக்குள்ள எரிமலையா குமுறிட்டு இருக்கிற இந்த கஷ்டத்தை அணைக்க முடியாது மாமா, அணைக்க முடியாது. 7 மலை தாண்டி தான் 7 மணி நான் பார்க்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கும்பிட்றது 7 மலையா நீங்க தான் மாப்பிள்ள. தப்பு என்னதில்லை, தப்பு அவ்வளோதில்லை என்னது.
தப்பா நினைக்க மாட்டீங்களே? நான் தப்பாக நினச்சிருந்தா நீங்கள் கொடுத்த தண்ணியை நான் குடிச்சே இருக்க மாட்டேன் மாமா. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் சரியாக போயிருங்க நம்பிக்கையில் நானும் போகிறேன். மாப்பிள்ள கார் வரைக்கும் நானும் வர்றேன். சந்தியா வரேன். ஓகே டார்லிங், ஐம் கம் பேக் 2 days. பாய்டா. என்னடா நடக்குது இங்க? சூர்யா எரிமலைங்கிறான், எங்க அப்பா 7 மலைங்கிறான். மருமகனா என்ன சீஃப் மினிஸ்டரா? அவனுக்கு நம்ம ஸ்பெஷலா மரியாதை தரணுமா? அவன் ஆம்பளை, நான் பொம்பளை. அவனும் டாக்டர், நானும் டாக்டர். தாலி கட்டிட்டா ஆம்பளைங்களுக்கு என்ன வெயிட் வந்துருமா? என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப்ங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். என்ன இது புருஷங்கிற ஒரே பார்ட்னர் மட்டும்தான். மற்றபடி ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒண்ணுதான். பிடிச்சா வாழலாம், பிடிக்கலாம் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதா லைஃப், அடுத்த இஷ்டத்துக்கு வாழ்றது லைஃப் இல்லை. ஸோ நான் இப்படிதான், யாருக்காகவும் மாறவும் மாட்டேன், தப்பே இருந்தாலும் திருத்திக்கவும் மாட்டேன். என்ன தங்க பச்சையா மாறிட்ட? நான் நேற்று ஒரு ஜோசியரை பார்த்தேன்னா அவர் சொன்னார், பச்சை புடவை கட்டி பச்சை பூ வச்சு பச்சையாக அலங்காரம் பண்ண பச்சை குழந்தை பிறக்குமா தங்கம். அப்படியே சொன்னா? அப்ப நீ பச்சை கலராகவே இரு, நான் வரேன். ஐயோ இருங்க தங்கம், அதுக்குள்ளே போறீங்க. இங்கே பாருங்க, இப்படி பச்சை கலர் அலங்காரத்தோட பட்டுடு படுத்தா 10வது மாதத்துலேயே பச்சை குழந்தை பிறக்குமா தங்கம். தங்கம் பட்டுடு பாடுங்க தங்கம். ஏண்டி குழந்தைக்காக எவன் சொன்னாலும் பச்சை குழந்தையாவே நீ மாறிடுவியா? பச்சை குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் செய்யறேன். ஒருத்தனுக்கு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில செட்டில் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஏழை நடுத்தர பணக்காரன் எல்லாத்துக்குமே வாரிசு இல்லைங்கிறது ஒரு வழிதான். குழந்தைன்னு சொல்லி நீயே குழந்தையா மாறிடுது. கடைசியா நான் உனக்கு தான் தாலாட்டு பண்ண மாட்டேங்குது. அப்போ நம்ம குழந்தைங்க நீங்க தாலாட்டு பாட மாட்டீங்களா? நமக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு இல்லையா? உனக்கு குழந்தை பிறக்கணும் யார் சொன்னாலும் அவங்க என் குல சாமி. நம்ம குளம் தலைக்க நம்ம கும்பிட்ற சாமி. நீங்க நான் கும்பிட்ற சாமி. நம்பிக்கைய விடலாமா தங்கம்? தங்கம், உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் நஷ்டம் ஆகுதே, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. கஷ்டத்தை கூட இஷ்டமா எடுத்துக்கிட்டா நமக்கு கிடையாது நஷ்டம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த பச்சை ராத்திரி நிச்சயமா நமக்கு பச்சை குழந்தைய கொடுக்கும். எந்த இரவுலையும் பயப்படாதவன் முதல் இரவுல பயந்தே தான் ஆகணும். பச்சை இரவு மாமன் பலமாக தான் இருக்கிறேன், பார்த்துக்கலாம். இந்த பச்சை மேனி உங்க பாரத்தை தாங்க பதறிட்டு இருக்கு. பதமா உங்க பாரத்தை இறக்கி வைங்க, அதை பக்குவமா பாதுகாத்து பச்சை குழந்தைய நான் பெற்று கொடுக்குறேன். பாரத பதமா இறக்கட்டுமா இல்லை எதமா இறக்கட்டுமா? பச்சை வெயில் பாணியே, பாசமாகவும் பசுமையாகவும் வெள்ளாம வைக்க நான் ரெடி. முக்காப்படி முட்டலை நீங்க போட்டா முழு மூட்டை வெள்ளாம குழந்தையா நான் தரேன். பச்சை புடவை கட்டிட்டு பச்சை பச்சையா பேசுற. பச்சை குழந்தை பொறுக்கணுமே தங்கம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். குழந்தை இல்லாத வருத்தம் என்னன்னு குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாரிசு இல்லாத வாழ்க்கை, வானம் இல்லாத உலகம். அண்ணாந்து பார்த்தா எதுவுமே இல்லாத வாழ்க்கை தங்கம் அது. ஏய், நல்ல மூடில் இருக்கண்டி, அழக்கூடாது. வா கட்டிப்பிடி. நீ நம்புற இந்த பச்சை கலரு உன் மனபாரத்தை இறக்கிட்டு உன் வயிற்றுல பாரமா கொடுக்கட்டும் குழந்தையா. என் பொண்ணு தப்பானவே இல்லை மாப்பிள்ள. 25 வருஷமா என் புருஷனை பிரிஞ்சு இவ்வளோ சொத்து இருந்தும் ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற. தயவு செஞ்சு என் பொண்ணு தப்பா நான் வளர்த்ததில்லை, நம்புங்க மாப்பிள்ள. எது உன் பொண்ணா கொடுமைப்படுத்தினா? ஏண்டி சரண்யா, உன்னை கெட்டாத்துல இது வரைக்கும் அப்படி திட்டியிருக்கேன்? கேளுங்க அத்தா. இல்லைங்க மாமா. அத்தா கேட்டுங்க. ஏண்டி சரண்யா, இப்படி என்னைக்காச்சும் உன்னை அடிச்சிருக்கேன்? இல்லைங்க மாமா. கேட்டுங்க அத்தா. சரண்யா, ஏண்டி இப்படி என்னைக்காச்சும் உன்னை எட்டி வச்சிருக்கேன்? இல்லைங்க மாமா. அத்தா, இது
அதையும் கேட்டுங்க. அப்புறம் ஏன் உங்க அம்மா என்ன கொடுமைப்படுத்துறான்னு சொல்றாங்க? அத்தா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், சத்யாவை நான் சரண்யாவை நான் கொடுமைப்படுத்த அத்தா. உங்க கால அத்தா, சரண்யா யாரை வச்சிருந்தான்னு மட்டும் சொல்லிருங்க அத்தா. மாப்பிள்ள, ஏன் பொண்ணு அப்படி தப்பானவ இல்லை மாப்பிள்ள. அவ யாரையுமே நினைச்சது இல்லை. அப்போ நீங்க யாரை வச்சிருந்தீங்க? ஐயோ மாப்பிள்ள, அதையாவது சொல்லுங்க அத்தா. என்ன வார்த்தை சொல்றீங்க மாப்பிள்ள? கடவுளே, 25 வருஷமா நான் கண்ணியமா வாழ்ந்ததுக்கான வெகுமதியா இது. அத்தா, நீங்க கண்ணியமா வாழ்ந்தீங்களோ இல்ல கன்னிப்பையன் கூட வாழ்ந்தீங்களோ நான் கண்ணை திறந்துக்கிட்டா பார்த்தேன். சந்தேகம் தான் கேட்டேன். தெளிவு பண்ண வேண்டியது உன் கடமை அத்தா. தெளிவாவே சொல்றேன் மாப்பிள்ள, நானும் அப்படிப்பட்டவில்லை, என் பொண்ணையும் அப்படி வளர்க்கல. போதுங்களா? போதத்தா, போதும். எப்போ வந்தீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? சரண்யா, வயிற்று பசியோட இருக்காங்க, காஃபி போட்டு கொடுக்கலையா? என்ன ஒரு பொறுப்பா இல்லாம இருக்க? இருங்க வரேன்.